இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிகளுக்கிடையே செவ்வாயன்று நாக்பூரில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா வென்றுள்ளது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாகும். காரணம், இது இந்திய கிரிக்கெட் அணியின் 500வது வெற்றி. இந்த வெற்றியின் மூலம் 500 போட்டிகளில் வென்ற இரண்டாவது அணி எனும் பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக தனது முதல் ஒருநாள் போட்டியில் விளையாடியது இந்தியா. 1974ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 963 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா விளையாடியுள்ளது. வெற்றி பெற்ற 500 போட்டிகளை தவிர 414 போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ளது இந்தியா. 9 போட்டிகளில் சமனில் முடிவடைந்துள்ளன. இதற்கு முன் ஆஸ்திரேலியா மட்டும் 500க்கு மேலான ஒருநாள் போட்டிகளில் வென்றுள்ளது. இதுவரை 923 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள ஆஸ்திரேலியா 558 போட்டிகளில் வென்றுள்ளது. 1975ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலகக்கோப்பை தொடரில் ஸ்ரீனிவாசா வெங்கட்ராகவன் தலைமையிலான இந்திய அணி கிழக்கு ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக வென்றது இந்திய அணியின் முதல் ஒருநாள் போட்டி வெற்றியாகும். முதல் போட்டியில் வென்ற 18 ஆண்டுகளுக்கு பிறகு 100வது வெற்றியை 1993இல் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிக்கு எதிராக பதிவு செய்தது இந்தியா. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கு எதிராக இந்திய அணி 100க்கும் மேலான ஒருநாள் போட்டிகளில் வென்றுள்ளது. இவற்றில் அதிகபட்சமாக இலங்கை அணிக்கு எதிராக 158 போட்டிகளில் விளையாடியுள்ளது இந்திய அணி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.